ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. உலகமெங்கும் வசிக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். எனது முதன்மை ஆசான் குருஜி ஐயா அவர்களை வணங்கி இந்த பதிவை எடுக்கிறேன். பணக்கார மனைவி யாருக்கு கிடைப்பார்? இது இப்போ இளைஞர்கள் கேட்கக்கூடிய விஷயம். பணக்கார மனைவி, படித்தவர் அப்படிங்கிறத விட்டுருவோம், ஒவ்வொன்றா சொல்லுவோம். பணக்கார மனைவி யாருக்கு கிடைப்பார்? இப்போ இதுல ஜாதகரும் பணக்காரராக இருப்பார், பணக்கார இடத்துல கிடைக்கும். பிராப்தம் தான், கிரக நிலைகளோட அமைப்பு தான். இவர் ஏழையா இருப்பாரு, மனைவி பொருள் சீதனத்தை கொண்டு வந்து பணக்காரன் ஆக்கிரும், வீடு நல்ல சுபிச்சமாகிடும். இந்த அமைப்பு யாருக்கு? இதை விளக்க போறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சுபத்துவ, கிரக சுபத்துவ, பாவத்துவ கோட்பாடு, சூழ்ச்சிமொழி கோட்பாடு அடங்கிய வீடியோக்கள் நிறைய இருக்குது. உங்களுக்கு அதை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட பதிவு எதுவாக இருந்தாலும் இதுல திரைத்துறையுடைய 90 80 57 13 70 வாட்ஸ்அப் நம்ம தொடர்பு கொள்ளுங்க. முன்பதிவு செய்யுங்க. அர்ஜென்டான விஷயங்கள், திருமண பொருத்தம், சிசேரியன் அமைப்புக்கு உடனே சொல்லப்படும். மற்ற ஸ்லோவா மெதுவாக தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற அமைப்பை ஒரு நாள் காத்திருந்து பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள், கிரக விளக்கத்தோடு தெரிந்து கொள்ளுங்கள். இப்ப டாபிக் போவோம். பணக்கார மனைவி யாருக்கு அமைவார்? ஈஸியா சொல்லிடலாமே. இவர் அதாவது இந்த வீடியோல இந்த ஜாதகர் பணக்காரரா, அதை விட்டுருவோம். பணக்கார மனைவி யாருக்கு? அப்பதான் எளிதாக சிறு சிறு விஷயங்களா சொன்னாதான் மக்களுக்கு நல்லா புரியும். சுக்கிரன் உச்சமா இருக்கும். உச்சம் என்ன? சத்து. இப்படி இருக்க ஒரே மாதிரி சொல்ல முடியாது. 7ஆம் அதிபதி நல்ல நிலையில் இருப்பார், சுபத்துவமாக இருப்பார். 7ஆம் அதிபதி சுக்கிரன் நன்றாக இருப்பார். குடும்பஸ்தானம் ரொம்ப அற்புதமா இருக்கும், பௌர்ணமி யோகத்துல இருக்கும். குடும்பம், இவர் பிறந்த குடும்பத்தையும் தெரிவிக்கும். அப்ப அந்த தசாபதிக்கு தகுந்தவாறு அந்த குடும்பத்துல அடிப்படை பலம் நன்றாக இருக்கும் பொழுது சிறிய சர்க்கிள் இந்த மாதிரி வந்திருக்கும். அதே 2ஆம் பாவம், இவர் கல்யாணம் போது அதே 2ஆம் பாவம் தான் குறிக்கும். அதுக்கு வேற 2ஆம் பாவம் வராது. லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தை அதிபதி நல்லா இருந்து 2ஆம் இடத்துக்கு நல்ல வெளிச்சங்கள், பௌர்ணமி அமைப்பு, இந்த மாதிரி அதீத வெளிச்சங்கள், 2 சுபகரங்களோட 2ஆம் அதிபதி சேர்ந்திருப்பது இந்த மாதிரி அமைப்புல இருக்கணும். சுக்கிரன் உச்சமா இருக்கணும். லக்கணத்துக்கு நல்லவரோ கெட்டவரோ சுக்கிரன் உச்சமா இருக்கணும். பாவத்துவம் இல்லாம இருக்கணும். பாவத்துவம் என்ன? சனி செவ்வாய் சேரக்கூடாது. சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்தாலும் யோகம் தான். அது பிறகு மங்கள யோகங்கிறது வேற சமாச்சாரம். ராகுல சம்பந்தப்படக்கூடாது. அப்ப சுக்கிரன் பழுதின்றி நல்ல அமைப்புல இருந்து 2ஆம் பாவம் நன்றாக இருந்து 7ஆம் பாவமும் நல்ல அமைப்புல இருக்கக்கூடிய அமைப்புல பணக்கார மனைவி நிச்சயம் கிடைக்கும். அதுபோக 5 9 11 இதுல சுக்கிரன் இருந்தா அதிர்ஷ்டகரமான மனைவின்னு அர்த்தம். 9ஆம் இடம் பாக்கியமான மனைவின்னு அர்த்தம். 11 லாபத்தை கொண்டு வர மனைவின்னு அர்த்தம். இதையும் எதுலையுமே அடக்க முடியாது. ஜோதிடத்தை சாப்ட்வேர் அடக்கவே முடியாது, புஸ்தகத்துமே அடக்கவே முடியாது. இது மகா சமுத்திரமானது. அதை எப்படி நீங்க அடக்குவீங்க? அடக்க முடியாது. அப்ப ஒரு புஸ்தகங்கிறது கைடு, அதையுமே நல்லா எழுதணும். மூல நூல்கள், பராசரர், பராகமி, அதுவும் மூல நூல்கள். காலப்பிரவாசிகா அப்படின்னா இருக்கு பாருங்க. அந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 10 படத்தை கொண்டு வருவாங்க. அதெல்லாம் புஸ்தகங்கள் இல்லை, உறுதியா சொல்லலாம். விளக்க புஸ்தகம்லாம் ஒரு வார்த்தையில் பதில் சொன்னா அது புஸ்தகமே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். எல்லாமே அடக்கி எல்லாத்தையுமே சொன்னாலுமே ஒரு தியரியத்தை கொடுக்க முடியும், உருப்படியான தியரியை கொடுக்க முடியும். அதுல இருந்து நம்ம கிளைத்தெடுத்து அதுல இருந்து டெவலப் பண்ணி நம்ம ஞானத்தால் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக பணக்கார மனைவி சுக்கிரன் உச்சமா இருக்கும், 7ஆம் அதிபதி நல்லா இருக்கும். இவருக்குமே லக்னம் நல்லா இருக்கணும், அப்பதானே கிடைக்கும். அந்த பாயிண்ட் தெரியும். இவருக்குமே லக்னம் இருக்கணும். ஒரு ஜாதகத்தில் லக்னம் இல்லைன்னா யோகம் இருந்தாலும் அது அப்சர்வேஷன் பவரை இழுக்காது. நம்ம உடம்புல அந்த இம்யூனிட்டி பவர் அப்படி சொல்லுவாங்க, அது இல்லைன்னா நம்ம என்ன சத்து சாப்பிட்டாலும் அது கழிவாகவே போகும். அது அப்சர்வ் பண்ணி நம்ம உடம்புல சேர்க்காது. உடல் மருத்துவர் சொல்வது உண்மையான அமைப்பு அது. அதே மாதிரிதான் லக்னம் நன்றாக இருந்தால் தான் யோகத்தையுமே கிடைக்கக்கூடிய தன்மை அங்கே இருக்கும். இருக்கக்கூடிய அதுக்காக லக்ன வலிமையா இருந்தால் அந்த குறிப்பிட்ட யோகத்துடைய அளவை காட்டுறதும் மீறி இவர் அப்சர்வ் பண்ண முடியாது. இருக்கக்கூடிய ஜாதகத்தை அப்படியே அந்த யோகத்தை உறிஞ்சி இவர் செயல்படுவார் அப்படிங்கிற அமைப்புல சொல்றது. சுக்கிரன் 5 7 9 7ஆம் இடம் ஓதுறதில்ல. 7ஆம் இடம் பாவத்துவம் இருந்தா பரவாயில்ல. 5ஆம் இடம் அதிர்ஷ்டம், 9ஆம் இடம் பாக்கியம், 11ஆம் இடம் லாபம் அப்படிலாம் அமைஞ்சிருந்தா தசாபுத்தி அருமையா யோக தசைகள் நடந்தா பணக்கார மனைவி அளவு போல வந்துருவாங்க. இதுதான் இதுல உள்ளது. இதை விட்டுட்டு ஜாதகருக்கு 7ஆம் இடத்துல இருந்து 5ஆம் அதிபதி எப்படி இருக்காரு,
7ஆம் இடத்துக்கு 9ஆம் அதிபதி எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தா வராதுங்க. அது பாவத்துவம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. சொல்ற விஷயம் சுபத்துவ பாவத்துவம், அதுதான் ஜாதகத்திலே செயல்படும் செயல்படும் செயல்படும். அடுத்த ஒரு நுணுக்கமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.